தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 52வது வாக்கியம். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. நாம் பார்க்கின்றோம், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அப்போவே அங்கு இயேசுவின் தசையை குறித்தும் ரத்தம் குறித்தும் அங்கு வாக்குவாதம் ஏற்படுது. திருப்பலி குறித்து வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும், எப்படியெல்லாம் நடக்கும் என்று. ஆனால் தெய்வம் அதற்கான பதில் எப்படி கொடுக்கின்றார்? அதே திருப்பலி வழியாக தான் அவர் சொல்கின்றார். எப்படி? 53வது வாக்கியம். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் வழியே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். நீ என்னதான் நீ பேசினாலும் இப்படிதான் வாக்குதான் சரி, அதை பற்றியுள்ள அறிவு உனக்கு வர வேண்டும் என்றால் இந்த திருப்பலி நீ பங்கெடுத்தால் மட்டுமே தான் முடியும். என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் வழிய உனக்கு அந்த அறிவு அங்கு இருக்காது. காரணம், யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30 வாக்கியத்தில் நான் வாசிக்கின்றோம். 39. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லை. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ மறைநூலை பற்றியுள்ள ரிசர்ச் செய்கிறார்கள், ஒரே ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஒழிய அந்த மறைநூலும் தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்கிறது. அந்த விசுவாசத்தை கண்ணோட பார்க்க வேண்டும் என்ற உணர்வு அங்கு வராமல் போய்விடுகிறது. திருப்பலி நாம் எந்த அளவுக்கு நாம் பங்கெடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கிருபை கிடைக்கும். அதனால்தான் கர்த்தருடைய திருச்சபை கூறுகிறது, திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். அவன் ஒன்று. இரண்டாவது, அந்த மற்ற மக்களோடு சேர்ந்து மக்களோடு அவன் பங்கு பெறுகிற சமயத்தில் மற்ற மனிதர்களோடு இணைந்து தன்னுடைய விசுவாசத்தை அவன் பகிர்ந்து கொள்கின்றான். இந்த விஷயம் அங்கு நடக்கிறது. மூன்றாவது, தெய்வம் தருகின்ற அந்த மீட்பிலும் தெய்வம் தருகின்ற அந்த மீட்பு செயலிலும் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக பங்கு பெறுகிறார்கள். அப்ப இந்த 3 நிலைகளிலும் அந்த திருப்பலி நடக்கின்றது. அப்படி என்றால் நான் வாழ்வு பெற வேண்டும் என்றால், திருப்பலிக்கு அறிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் திருப்பலில் பங்கெடுத்தால் மட்டும்தான் அது முடியும். வார்த்தை சொல்வது போலவே ஆராய்ச்சியில் ஈடுபடுவதல்ல, விசுவாச கண்ணோட்டத்தில் பார்க்கிற சமயத்தில் நிச்சயமாக அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். கண்களை பிடிக்கும்போது நல்லவனாய் தெய்வமே, திருப்பலிக்கு எதிரான பேச்சுக்களிலும் செயல்பாடுகளிலும் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அது வேறு யாரும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களே திருப்பலிக்கு எதிராக போகிறார்கள், திருப்பலிக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆண்டவரே, நீதாமே அவர்களை அதே திருப்பலி வழியாக தொடரும். அவர்கள் வேணுமென்றே பங்கெடுத்த போதிலோ அப்பவடிலும் பிரசவத்திலும் வருகிறது அவருடைய உள்ளத்தில் சென்று கொண்டு அவரிடத்தில் இருக்கிற தவறான கருத்துக்களும் எடுத்து மாற்றிக்கொண்டு உங்களுடைய தெய்வீக சிந்தனையால் நிரப்பி அவர்களை வழிநடத்திலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே